Hi friends, நாம் இன்னைக்கு 10th மேக்ஸ் கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் எக்ஸசைஸ் 5.1 உள்ள ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். இது என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ். அதாவது இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிளை நம்ம ஃபார்ம் பண்ணி அதோட ஏரியா எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் ட்ரையாங்கிள்ங்கிறது இப்படி இருக்கும், 3 சைடு இருக்கும். அதாவது ஏ பி சின்னு 3 சைடு வரும். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம இஷ்டத்துக்கு இது ஏ இது பி இது சி அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம முதல்ல என்ன செய்யணும், கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை வச்சு ஒரு கிராஃபில் பாயிண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணிட்டு தான் எது ஏ எது பிசின்னு எடுக்கணும். இல்லைனாக்கா உங்களுக்கு அது அப்படியே ஃபுல்லாக டோட்டலாக தப்பாயிடும். சரியா, இது வந்து 0 1 2 3 4 -1 -2 -3 இது 1 2 3 4 5. சரியா, இது -1 -2 -3 -4 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 1, -1. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். சரியா, அப்போ இது வந்து 1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 1, -1 இது. அடுத்து -4, 6. -4 இங்கே வருமா, -4, 6னா இது எக்ஸ் ஆக்சிஸில் -4, 6 இங்கே மேலே இதுக்கிட்ட வரணும் இங்கே. அடுத்து அப்புறம் -3, -5 -3, -5 இங்கே வரும். சரியா, இப்போ இதை வந்து ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணுங்கள். நான் சும்மா ரஃபாக ஃபார்ம் பண்ணுறேன், நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணிக்க. இது என்ன பாயிண்ட் கொடுத்தோம், 1, -1 இது -4, 6 இது -3, -5. சரியா, இப்போ பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் இப்படி இருக்கா. நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் ஏன்னு எடுத்துக்கலாம். இதை ஏன்னு எடுத்தால் இது பிசி. ஏன்னா நம்ம ட்ரையாங்கிள் எப்போவுமே பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம், இப்படி தான் பண்ணுவோம். அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் தான் மார்க் பண்ணுவோம். ஏபிசின்னு போடுவோம், இல்லைனா இது ஏ இது பி இது சி. சரியா, ஏபிசி இப்படி அதெல்லாம் ஆன்டி கிளாக் வைஸில் தான் போடுவோம். நான் இது வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால இதை ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது ஏன்னா ஆன்டி கிளாக் வைஸில் போனால் இது பி இது சி. ஆன்டி கிளாக் வைஸ்னால் கிளாக் சுற்றுறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக. சரியா, இப்போ நமக்கு என்ன பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, ஏ வந்து 1, -1 பி வந்து ஏ வந்து 1, -1 பி வந்து -4, 6 சி என்ன கிடச்சிருக்கு, -3, -5. நம்ம இது என்னென்னு எடுத்துக்கிறோம், இது x1 இது y1 இது x2 y2 x3 y3. அவ்வளோதான், பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போட வேண்டியதான். ஃபார்முலா என்ன, ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் இது என்னென்னு எடுத்துக்கலாம், ஏபிசின்னு எழுதுவோமா. ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபார்முலா இங்கே எழுதிக்கிறேன். இதோட ஃபார்முலா என்ன, 1/2 x1 இந்த மாதிரி எழுதிக்கங்க. நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அப்படி வச்சுக்கோங்க. இது எக்ஸ்னே வச்சுக்குவோம், y - y போட்டுக்கோங்க. இன்னொரு அதே மாதிரி எக்ஸ் வச்சுக்கோங்க, y - y இது வச்சு ஸ்கொயர் யூனிட்ஸாக மறக்காமல் ஜாமெட்ரியில் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், இந்த ஃபார்மில் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது மாதிரி x y - yனே மூணுத்தையுமே அடிஷனலே எழுதிட்டிங்கனாக்கா இது x1. அப்போ இது 1 2 3. சரியா, இங்கே 1 2 3ல ஸ்டார்ட் பண்ணிக்கிறோமா, அடுத்து 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், 2 3 1. ஓகே, அப்போ இங்கே 1 2 வந்துருச்சு. அப்போ அடுத்து 3ல ஸ்டார்ட் பண்ணுவோம், 3 அதுக்கப்புறம் 1 அதுக்கப்புறம் 2. சரியா, இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கோம். இன்னொன்று என்ன போடுவாங்கனாக்கா, x1 x2 x3 x4 y1 y2 y3 y4ன்னு ஒன்று போடுவாங்க. இது ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்னாக்கா, இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணு, அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணு, மைனஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணு. நிறையா விதமான ஃபார்முலாஸ் இருக்குது. எனக்கு வந்து இது வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஏன்னா மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் இதை வச்சு போட்டு காட்டுறேன். சரியா, இது 1/2 அப்படி வச்சுக்கோங்க. x1 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1. சரியா, y2 என்ன கொடுத்துருக்காங்க, 6 -y3 -5. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது +5 ஆகிடும். சரி, அடுத்து ப்ளஸ் சைன் அப்படியே இருக்குது. x2 என்ன இருக்குது, -4 ப்ராக்கெட்டில் y3 - y1. y3 வந்து -5 இது ஒரு -1 -5. இங்கே ஏற்கனவே நமக்கு மைனஸ் இருக்கும், இந்த மைனஸோடு இந்த மைனஸ் சேரும் போது ப்ளஸ் ஆகிடும், +1. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு இங்கே என்ன இருக்குது, x3யோட வேல்யூ -3 ப்ராக்கெட்டில் y1 - y2. y1 வந்து ஏற்கனவே -1 -y2 வந்து 6. ஓகேவா, அவ்வளோதான். இது x1 இது x2 இது x3. அடுத்து இது அப்படியே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 1 அப்படியே இருக்கும். 6 + 5 11 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -4 ப்ராக்கெட்டில் என்ன வரும், இதுவும் -5ல் +1 சேர்த்தா -4. இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3
சரியா? இது ரெண்டு மைனஸ் ஒரே சிம்பிள் இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சைன் மட்டும் ப்ளஸில் போட்டுக்கிறோம். -7. அடுத்து இப்போ நேரடியாக மல்டிப்ளை பண்ணுவோமா? 1 11s are 11, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 4s are 16, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 3s are 21. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 11 + 16 27, 27 + 21 48. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 2 is 2, 2 2s are 4, 4 2s are 8. இப்போ ஆன்சர் எவ்வளோ? 24 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஆன்சர் யூனிட்ஸை வந்து மறக்காமல் லாஸ்ட்டாக போடுங்க. சரி, எவ்வளோ ஆன்சரு? 24 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஆன்சரை மறக்காமல் ஸ்கொயர் யூனிட்ஸ் போடுங்க. அதில் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். -10, -4, -8, -1 அண்ட் -3, -5 எல்லாமே மைனஸ்லேயே இருக்கிறதுனால இந்த சைடு மட்டும் நமக்கு போதும். அதனால் அதில் பாயிண்ட்ஸ் வந்து 2 2ஆக மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா பெரிய நம்பராக இருக்கிறதுனால. ஃபஸ்ட் என்ன இருக்குது? -10, -4, -10, -4 இங்கே வருது. அடுத்து -8, -1, -8 இருக்குது, -8 1 இங்கே வரும். இது -8, -1. அடுத்து -3, -5, -3 இங்கே இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். சரியா? -3, -5ங்கும் போது இங்கே வரும். -3, -5 ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கோமா? இப்போ இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள். உங்களுக்கு எப்படி தெரியுது? இப்போ இது ஏன்னு போட்டோன்னாக்கா கவுண்டர் கிளாக் ஆன்டி கிளாக் வைஸில் போகணும்னு சொன்னால் இது ஏ, இது பி, இது சி. இப்போ பாருங்கள், கொஷினில் கொடுத்துருக்கிறதுக்கும் இங்கே நம்ம பாயிண்ட்ஸ் பண்ணியிருக்கோமா, இதுக்கும் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இது வந்து ஏ, இது பி, இது சி. இதனால தான் நம்ம வந்து கிராஃபை பிளாட் பண்ணிவிட்டு போட சொல்லுவாங்க. நீங்கள் இதே மாதிரியே வச்சு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் எப்படி வரும்? தப்பாக தான் வரும். சரியா? இப்போ நம்ம எழுதிக்குமா? லெட் த வெர்டிசஸ் பி ஏ -10, -4, பி -8, -1 அண்ட் சி பி வந்து -3, -5 அண்ட் சி -8, -1. ஓகேவா? நான் மாற்றி இதை எப்படி எழுத பார்த்துறேன். இதை பார்த்து தான் நம்ம எப்போவுமே எழுதணும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி சரியா? ஈக்குவல் டு 1/2. நான் சொன்னேன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எக்ஸ் போட்டுக்கோங்க. y - y ப்ளஸ் எக்ஸ், y - y ப்ளஸ் எக்ஸ், y - y. ஓகேவா? ஸ்கொயர் யூனிட்ஸ். யூனிட்ஸ் எப்போவுமே மறக்கக்கூடாது. 1 2 3 2 3 1 3 1 2. இதில் எது? இது x1 y1, x2 y2, x3 y3. சரியா? 1/2. இப்போ இங்கே x1 என்ன இருக்குது? x1ஓட வேல்யூ -10. y2 வந்து என்ன இருக்குது? -5. y3 வந்து -1. மைனஸ் இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் x2ஓட வேல்யூ -3. y3 என்ன இருக்குது? -1. y1 வந்து -4 இருக்குது. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 ஆகிடும். ப்ளஸ் x3ஓட வேல்யூ -8. அப்புறம் y1 வந்து -4. y2 வந்து என்ன இருக்குது? -5 இருக்குது. இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5. ஓகேவா? half -10. இது வந்து -5 + 1 -4. இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3 ஆகிடும். -1 + 4ங்கும் போது +3. ஓகேவா? இது -8. இது -4 + 5 + 1. இப்போ இதை கேன்சல் பண்ணுவோமா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 4s are 40. இது -3 3s are 9 -8. ஓகேவா? இது 9 8 சேம் சைனில் இருக்குது. இதெல்லாம் ப்ளஸ் பண்ணிவிட்டு சைன் மட்டும் மைனஸில் போட்டுக்கோங்க. 9 8 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 17. இப்போ 40ல் 17 போனால் எவ்வளோ? 10ல் 7 போனால் 3. இது 3 இருக்கும். 3ல் 1 போனால் 2. இப்போ half × 23. இதை கேன்சல் பண்ணாக்கா 23 டிவைட் பண்ணால் வரும் 1 2 is 2. இந்த 3 கேல இருக்குங்க. திருப்பி 1 2 is 2 பேலன்ஸ் 1. பாயிண்ட் வச்சு 0 சேர்த்திங்கன்னா 5 2s are 10. அப்போ இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது? 11.5 ஸ்கொயர் யூனிட்ஸ். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நீங்கள் இதுவே இந்த சம்மை மாற்றி போட்டிருந்தீங்கன்னு வைங்க, பிஎஸ்சியை நீங்கள் பழையபடி மாற்றி போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வந்து மாட்டமாக டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். அதனால் எப்போவுமே பிசி பாயிண்ட்ஸ் எடுக்கும் போது இந்த வெர்டிசஸை பார்த்து எடுங்க. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.